Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதோட அவுட்புட் நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வந்துருக்குது. ஸோ சில பேர் இந்த ஆன்சரை பார்த்தோன்னா நீங்கள் ஷாக் கூட ஆகலாம், இல்லைனா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம், சில பேர் வந்துட்டு கரெக்டான அவுட்புட் கெஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட கேஸை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் எப்படி 4 அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பண்ணும்போது நம்ம வந்து 2 ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 2d.h coordinate.h. அப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா int a of 10 அப்படிங்கிற ஒரு அரேயை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா printfல வந்து ஒரு %d ஒரு இன்டிஜர் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா (a+1 - (a+3) அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் தான் நமக்கு வந்து %dல பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் 4 எப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல (a) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த (a)க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்டரில் யூஸ் பண்ணுற அந்த இதான் ஒரு வேரியபிளோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த இதான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. (a) வந்து ஒரு டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஏயை வந்து நம்மளுக்கு வந்து அரேயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் வேரியபிளுக்கு நீங்கள் வந்து டீரெஃபரன்ஸ் பாயிண்டர் அசைன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அதை அசைன் பண்ண முடியாது. அது ஒரு அறையாக இருந்தால் தான் உங்களால் அசைன் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இப்போ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒரு டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ இந்த டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, இங்கே ஒரு டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. ஸோ 2 டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிரஷனை நான் இப்படி எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எழுதுறேன். ஸோ அந்த டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குன்னா y1 மைனஸ் அடுத்து இந்த (a) திரும்பி நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கோங்க +3. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த (a)க்கு பதிலாக நான் வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இமேஜினுக்காக நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து +x, இது வந்து -x. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த +x அண்ட் -x வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ கேன்சல் ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னா 1 + 3 மட்டும் இருக்குது. ஸோ இந்த 1 + 3 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த 4 தான் நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஏன் 4 வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.